அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இதோட தொடர்ச்சி தான் நான் ஓதிட்டுருக்கேன். இன்ஷால்லா கேளுங்க. உங்களால் 1 மணி நேரம் கேட்க முடியாட்டியும் நான் 10 நிமிஷமாக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவு ஒரு 10 நிமிஷமாவது இந்த வீடியோ கேட்க ட்ரை பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பின்னர் நீங்கள் அதற்கு பின் வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள். ஆகவே உங்கள் மீது அல்லாஹ்வின் பேரருளும் அவனின் கிருபையும் இல்லாதிருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகியிருப்பீர்கள். மேலும் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமையன்று வரம்பை மீறிவிட்டார்களே, அத்தகையோரை உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதன் காரணமாக நாம் அவர்களுக்கு நீங்கள் சிறுமையடைந்தவர்களாக குரங்குகளாகி விடுங்கள் என கூறினோம். நிமிஷம். இந்த குரானில் உள்ள விளக்கம் எல்லாமே பயானில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா அந்த பயானையும் கொஞ்சம் கேளுங்க. அந்த பயானை கேட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக அதோட விளக்கம் உங்களுக்கு புரியும். அதையும் கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓதுனீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஓதுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்ப தான் செய்யும். இன்ஷால்லா நீங்கள் பயானை இதே தான் விளக்கமாக பயானில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வசனத்தை பற்றியும் பயானில் தெளிவாக சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ இது செல்ஃபோனெல்லாம் வந்துருச்சு, அந்த பயானோடைய விளக்கமெல்லாம் வந்துருச்சு. அதை படிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்க மாட்டேங்குது மக்களுக்கு. இன்ஷால்லா இந்த பயானுடைய இந்த குரான் விளக்கத்தோட பயானை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் நிறையா பயான் சொல்கிறாங்க. பயான் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா எல்லாரும் பேசுகிற பயானும் வரும். இன்ஷால்லா அதன்படி கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. இதனை அக்காலத்தில் அவர்கள் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் அவர்களுக்கும் பின் காலத்தில் வருபவர்களுக்கும் அவர்களின் எதிரில் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு பின் காலத்தில் வருபவர்களுக்கும் ஒரு படிப்பினையாக பயபக்தியுடையோருக்கு ஒரு உபதேசமாகவும் நாம் ஆக்கினோம். பின்னாடி வரவங்களுக்கும் ஒரு படிப்பினையாகவும் உபதேசமாகவும் அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கான். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள். ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுகிறான் என மூசா தன் சமூகத்தாரிடம் கூறியபோது, எங்களை பரிகாசமாக எடுத்து கொள்கிறீரா என்றனர். ஏன்னா அவங்கள ஒரு பசுமாட்டை அறுக்கணும்னு சொன்னதும் என்னென்னா ஏமாந்தவங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களான்னு மூசா கிட்ட கேட்குறாங்க அந்த காலத்து மக்கள். அதற்கு அவர், நான் பரிகாசம் செய்யும் அறிவினர்களில் ஆகிவிடுவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அவர்கள், மூசாவே, உமது இறைவனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீர்கள். அவங்க மூசாட்ட எது கேட்குறாங்கன்னா, அவங்களால நம்பலை, அந்த மார்க்கத்தை நம்பலை, அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயத்தையாக கேட்குறாங்க. மூசா நபி, உமது இறைவனிடத்தில், நீ தான் அல்லா தானே இறைவன்கிற, அல்லா கிட்ட அதை கேளு இதை கேளு, அது அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்க உண்மையாக ஏற்றி வைக்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அப்படி அல்லா இறைவனே கிடையாது அப்படின்னு நம்பிக்கை இல்லாத மக்கள்கிட்ட மூசா நபி சொல்கிற விஷயத்தை யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அதனால் அவங்க உன்னுடைய இறைவன் இவங்க தான்டா, நாங்கள் கேட்குறதெல்லாம் நீ செய் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துலேயே அந்த பிரச்சனைலாம் அதிகமாக இருந்திருக்கு. நபிகள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பொறுமையாளர்கள். இப்போல்லாம் அந்த பொறுமை நமக்கெல்லாம் இருக்கவே மாட்டேங்குது. எடுத்த உடனே ஃபைட்டு சண்டை அவ்வளோதான். ஆனால் அந்த காலத்து நபி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நபியெல்லாம் இப்படி சொல்கிறதுனே தெரில. அவங்களோட கால் தூசி கூட இப்போல்லாம் உள்ள மக்கள் யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி கோபம் தான் சைத்தான், அந்த அளவு சைத்தான் கெடுத்து வச்சுருக்கு மக்களை. இதான் சைத்தான் பகிரங்க எதிரி. அதனால் சைத்தான் பேச்சை தயவுசெய்து யாருமே கேட்காதீங்க. நபிக்கிட்டேயும் அந்த சைத்தான் இருந்துச்சு, அவங்க கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. அதனால் அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்காம நபி இருந்திருக்காங்க. அதே மாதிரியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்படி சைத்தானை கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் மனசில் கட்டுப்பாடாக சைத்தானோட பேச்சை கேட்காம கொள்ளாமல் நம்ம அல்லாவை பற்றி நினச்சிக்கிட்டு அமைதியாக நம்ம வாழ்க்கையே வாழ வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள், மூசாவே, உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக. அவ்வாறு பிரார்த்தித்தால் அது எத்தகையது என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று கூறினார்கள். அவர், நிச்சயமாக அது கிரடும் அல்ல, இளங்கன்றும் அல்ல, இதற்கிடையிலுள்ள மத்திய தரமான ஒரு பசுமாடாகும் என நிச்சயமாக அவன் கூறினான். ஆகவே உங்களுக்கிடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள். எனவே நிச்சயமாக அவர் கூறுகிறார் என கூறினார். ஆகவே உங்களுக்கிடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று மூசாவாகிய அவர் கூறினார். அவர்கள் மூசாவிடம், உமது இறைவனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக. அவ்வாறு பிரார்த்தித்தால் அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று கூறினார்கள். அதற்கு, நிச்சயமாக அது கலப்பற்ற மஞ்சள் நிறமான ஒரு பசுவாகும். அதன் நிறம் கெட்டியானது, பார்ப்பவர்களை கவர்ந்து அது மகிழ்விக்கும் என நிச்சயமாக அவன் கூறுகிறான் என மூசாவாகிய அவர் கூறினார். அந்த மாட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அது என்ன மாடு, எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மக்கள். அவர்கள், மூசாவே, உமது இறைவனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக. அவ்வாறு நீர் பிரார்த்தித்தால் அந்த பசு எந்த வகையை சேர்ந்தது என எங்களுக்கு அவன் தெளிவுபடுத்துவான். நிச்சயமாக எல்லா பசுக்களும் எங்களுக்கு ஒன்று போல் ஆகி அவற்றில் அந்த பசு எது என்பதை எங்களை சந்தேகத்துக்குள்ளாகிவிட்டது. மேலும் அல்லாஹ் நாடினால் இனி நிச்சயமாக நாங்கள் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்று கூறினார்கள். எல்லா மாடும் ஒன்றா இருந்ததுனால அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு சொல்லி அந்த மாடை எப்படி இருக்கும், எப்படி வரும், எப்படி நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கள், மூசா, நிச்சயமாக அது ஒரு பசு, பூமியில் உழவடித்து வேலை செய்ததும் அல்ல, பயிருக்கு தண்ணீர் இறைத்து பாய்ச்சியதும் அல்ல, குறையற்றது. அது எந்த வேலையும் செய்யாத மாடு. அது எந்த இதுக்கும் இல்லாத ஒரு அருமையான மாடு. அது எந்த வேலையும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வடுவில்லாதது, எந்த வடுவும் இல்லை, அது மேலே எந்த காயமும் இல்லாமல் தூய்மையாக இருக்குமா அந்த மாடு என நிச்சயமாக அல்லாஹுவாகிய அவன் கூறினான். அதற்கு அவர்கள், இப்பொழுதுதான் நீர் சரியாக விவரத்தை கொண்டு வந்தீர் என கூறி பின்னர் அதை அவர்கள் அறுத்தார்கள். அன்றியும் அவர்கள் மனமோந்து செய்வதற்கு நெருங்கவில்லை. நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்ததையும் பின்னர் அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி நீங்கள் தர்க்கித்து கொண்டிருந்தீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். அல்லாஹுவோ நீங்கள் மறைத்து கொண்டிருந்ததையும் வெளியாக்குகிறான். நீங்கள் மனசில் என்ன வச்சுருந்தாலும் அதை அல்லாஹ் வெளிப்படுத்துவோம். ஆகவே அறுக்கப்பட்ட பசுவாகிய அதன் சில பாகத்தை கொண்டு கொல்லப்பட்ட அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவன் உயிர் பெற்ற அவ்வாறே மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் உங்களுக்கு காண்பிக்கிறான். அப்பால் உங்களுடைய இதயங்கள் இதற்கு பின் கல் நெஞ்சாகி கடினமாகி விட்டன. அவை கற்பாறையைப் போல் அல்லது இறுக்கத்தால் அதைவிட மிக கடினமாக இருக்கின்றன. ஏனென்றால் கற்பாறையிலும் அதிலிருந்து தானாக ஆறுகள் வெடித்து பாய்ந்தோடி கொண்டிருப்பவைகளும் உண்டு. நிச்சயமாக அதில் விரிசல் ஏற்பட்டு பின்னர் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. நிச்சயமாக அதில் அல்லாஹ்வின் பயத்தால் உருண்டு கீழே விழக்கூடியதும் உண்டு. அல்லாஹ்வுடைய பயத்தால் உருண்டு கீழே விழக்கூடியதும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவதை பற்றி பாராமுகமானவன் அல்லன். விசுவாசம் கொண்டோர்களே, உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் விசுவாசம் கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசை வைக்கிறீர்களா? மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தனர். பின்னர் அதை விளக்கிய பிறகும் அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றிவிடுகின்றனர்.
தெரிஞ்சுட்டும் அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் அதை மாற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. மேலும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் உங்கள் நபியை விசுவாசிக்கிறோம் என கூறுகிறார்கள். மேலும் அவர்களின் சிலருடன் தனித்து விடும்போது உங்கள் இறைவனிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காக உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்து வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா என்று கூறுகின்றனர். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? அவங்கள பார்க்கும்போது நம்பிக்கை இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது அந்தான போனதும் நாங்கள் அவங்கள சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சைத்தான்கிட்ட தனிமையில் இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், அவங்க ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அந்த காலத்து மக்கள்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சந்தித்தாங்கன்னா இப்போயும் நாங்கள் எவ்வளோ தான் பயான்னு சொன்னாலும் எவ்வளோ தான் அல்லாஹ்வை பற்றி எத்தி வச்சாலும் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி செய்யாதீங்க, அவங்க நேரம் கண் கூட எல்லாத்தையும் பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி எல்லாத்தையும் பார்த்தோம். இயற்கை சீற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எதுவுமே நம்பாமல் இதெல்லாம் சும்மா பொய், இதெல்லாம் நம்ம செத்துட்டோம்னா நம்ம திருப்பி உயிர்ப்பிக்க மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில் பல பேர் இருக்காங்க. இன்ஷா முஸ்லீம்லேயே இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தான் அவங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவான ஒரு சிந்தனையை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்வழி பெறணும்னு அல்லாட்ட நான் துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் சூரா பக்ராவை நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நான் லைவில் உங்களுக்கு குரானை ஏற்றி வைக்க முடியும். எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் யாராச்சும் போடுங்க, வீடியோ பார்க்குறவங்க போட்டிங்கன்னா நான் லைவில் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போடல, டைரெக்டாக வீடியோ தான் நான் போடுறேன். எனக்கு எடிட்லாம் பண்ண தெரியாது. அதனால் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் அதை கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.